अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबिय्यना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात ऊसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्ना हाज़िही तज़किरा फ़मन शाअ अत्तख़ज़ इला रब्बिही सबीला सदक़ल्लाहु मौलानाल अज़ीम। वक़ाल नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अजबन लिल मोमिन इन्ना अम्रहु कुल्लहु खैर सदक़ नबियुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய மதரசா சுபுல் சலாமின் மிகச்சிறப்பான பட்டமளிப்பு விழா நம் எல்லோருடைய துஆவோடு இங்கே சங்கைமிக்க அப்துல் சத்தார் சாஹிப் அவர்களின் தலைமையில் வல்ல ரஹ்மான் நடத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு முன்னர் இங்கே அருமையாக பேசி அமைந்திருக்கிற எங்களுடைய மாநில ஜமாத்துல் உலமாவுடைய எங்களை எல்லாம் வழி நடத்துகிற மிக பாக்கியமற்ற செயலாளர் பொதுச் செயலாளர் அன்வர் பாஷா ஹசரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களே, இங்கே கீழையும் மேடையிலும் அதிகமாக அமர்ந்திருக்கிற அருள் நிறைந்த உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற என் அருமை சகோதரர் சையது இப்ராஹிம் சாதி ஹசரத் பெருந்தகை அவர்களே, நம்முடைய பள்ளியின் இமாம் உட்பட இங்கே கூடியிருக்கிற ஜமாத்தார்கள், நிர்வாக பெருமக்கள், மதரசாவின் பொறுப்பாளர்கள், மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் துஆ செய்து வெளியிலே நிரம்ப அமைந்திருக்கிற தாய்மார்களுக்கும் துஆ செய்தவனாக
சங்கைமிக்கவர்களே, மார்க்கத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்க்கிற கல்வியாளர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆண்கள் மார்க்கம் சார்ந்த செய்திகளை மற்றவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதை காட்டிலும் பெண்களே அதிகம் சேர்க்கிறார்கள் என்று நமது சாலிஹீன்கள் பதிவு செய்கிறார்கள். வீட்டிலிருந்து அவர்களின் மார்க்கம் மடியில் வளருகிற பிள்ளையிலிருந்து துவங்கும். ஒரு பெண் சீர்திருத்தம் பெறுகிற போது அந்த குடும்பமும் அந்த ஊரும் சீர்திருத்தம் பெறுகிறது என்கிறார்கள். ஒரு தனி மனிதனின் சீர்திருத்தத்தை காட்டிலும் ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையும் மார்க்கமும் அந்த தலைமுறைகளையே மாற்றி அமைக்கும் என்கிறார்கள். உலகத்தில் சுடர்விடுகிற, இன்றைக்கு வெளிச்சம் காட்டுகிற, உலகமெல்லாம் மார்க்கத்தை கொண்டு சேர்த்த ஹதீஸின் ஆய்வாளர்களாக இருக்கட்டும், திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்களாக இருக்கட்டும், மார்க்க சட்டத்தை திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தொகுத்து தந்த சட்டமேடைகளும் இமாம்களாக இருக்கட்டும், அவர்களை நமக்கு அடையாளம் காட்டியவர்கள் அவர்களின் வீட்டு பெண்கள், அவர்களை பெற்றெடுத்த தாய். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், என் சிந்தனையும் கவனமும் இன்னொரு பக்கம் இருந்தது. இன்றைக்கு நான் எங்கே உழன்று கொண்டிருக்கிறேனோ இதன் பக்கம் என் சிந்தனையை திருப்பியது என் தாய் என்றார் இமாம் மாலிக். இமாம் ஷாஃபிஈ சொல்வார்கள், நான் உலகத்திற்கு இன்றைக்கு மார்க்கத்தை சுமக்கிறேன் என்றால் என் முதல் ஆசான் என் தாய் என்றார்கள். நான் உங்கள் கவனத்தில் சொல்வதெல்லாம் நமது வீட்டு பெண்கள் மார்க்கம் சார்ந்து உருவாகிறார்கள் என்றால், அல்லாஹ்வோடு ரசூலோடு அழகிய தொடர்பை பெறுகிறார்கள் என்றால், அவர்களின் இதயங்களிலே நாம் மார்க்க செய்திகளை கொண்டு சுமத்தி விடுகிறோம் என்றால், நாளைய தலைமுறை அச்சமில்லாத நிம்மதியை நாம் பெறுகிறோம். நாம் ஒரு தலைமுறையை இழந்து விட்டோம். மார்க்கம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் இன்றைக்கு சமூகத்தை தூக்கி சுமக்க வேண்டி இந்த சமூகத்தின் இளைஞர்கள் எங்கோ திசை மாறி போயிருக்கிறார்கள், செதறி போய் கிடக்கிறார்கள், கொள்கை குழப்பத்தில் போயிருக்கிறார்கள், போதைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், காமங்களுக்கு பின்னால் தன்னை அழித்து கொண்டிருக்கிறார்கள், எங்கோ தவறி இருக்கிறார்கள். ஆனால் நாளைய தலைமுறையின் மீது எனக்கு ஒரு நிம்மதி வர வேண்டும் என்றால், நம்முடைய ஒவ்வொரு வீட்டின் அன்பு பெண்களை, சகோதரிகளை, நாம் பெற்ற மழலைகளை, பெண் மக்களை அல்லாஹ்வோடு ரசூலோடு மார்க்கம் சார்ந்த தொடர்பில் உட்கார வைத்து விட்டோம் என்றால், அவர்கள் மடியில் சாலிஹீன்கள் வலிமார்களை உருவாகுவார்கள், வலிமார்களை உருவாகுவார்கள். நான் அடிக்கடி சொன்னதுண்டு, கொள்ளக்கூட்டத்தின் ஹிதாயத்திற்கு காரணமாகிவிட்டார்கள் அப்துல் காதிருல் ஜீலானி என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கொள்ளக்கூட்டம் ஹிதாயத்து பெறுவதற்கு நான் காரணம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் சொல்ல வேண்டும், இந்த ஹிதாயத்திற்கு பின்னால் அப்துல் காதிர் இல்லை, என் அன்பு தாயார் உம்முல் ஹைர் இருக்கிறார்கள் என்றார்கள். என் அன்பு தாயார் உம்முல் ஹைர் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன பாடம்தான் இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைத்தது என்றார்கள். என் தாயின் பாடம் நன்கு ஞாபகம் வையுங்கள். பெண்கள் தான் நான் இன்றைக்கு ஆலிமானேன் என்றால் பா என்று நான் படித்தது என் தாயிடத்தில். நான் யாசீனை மக்தபில் ஓதவில்லை, மதரசாவில் ஓதவில்லை. அதிகாலை சுபுகுக்கு பின்னால் என் தாயார் யாசீன் ஓதுவார்கள். அவர்களின் ஹிதுமத்தில் நான் இருப்பேன். அவர்கள் ஓத கேட்டு நான் யாசீனை மனப்பாடம் செய்தேன். என்னுடைய யாசீன் சூரா நான் மக்தபில் படித்த பாடம் அல்ல. வீட்டை விட்டும் வெளியே செல்கிற போது, மகனே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிட்டு போக வேண்டும் என்று வாசலில் நின்று என் தாய் வழி அனுப்பினார்கள். நான் 4 வயசு பிள்ளையாக இருந்தபோது, நான் மதரசாக்களில் நான் 7 ஆண்டுகள் ஓதிய காலத்தில் படித்த அந்த இல்மு இருக்கிறது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் எத்தனை ஆயிரம் மக்களை நான் சந்தித்து விட்டு விடைபெறுகிற போது, வாகனத்தில் ஏறுகிற போது என் சக்தியை தாண்டி என் நாவில் அந்த வார்த்தை வரும். ஏன் தெரியுமா? அது என் தாய் படித்து கொடுத்த பாடம், மண்ணறையிலும் மறக்காது. உலகத்தை இன்றைக்கு அழகான வடிவத்தில் கொண்டு வர வேண்டிய இடத்தில் பெண்கள் இருக்கிறார்கள். எனவேதான் நம்முடைய மார்க்கத்தின் சாலிஹீன்கள்
ஆண்களினுடைய இல்மின் புரட்சியை விட பெண்கள் மகத்தான இடத்தில் இருக்கிறார்கள். ஹதீஸினுடைய ஆய்வாளர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். நான் இந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் என்கிறேன். கடந்த காலத்தில் நிறைய நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகம் தழுவிய அளவில் நிஸ்வான்களை உருவாக்கி கொண்டே வருகிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு இடங்களிலும் நிஸ்வான்களை அதிகப்படுத்துகிறோம். நோக்கம் இதுதான். சில காலங்களை இழந்து விட்டோம். ஹதீஸை உலகத்தில் நபி அவர்களின் வார்த்தையை கொண்டு சேர்த்த இடத்தில் 5 லட்சம் பெண்கள் இருக்கிறார்கள். 5 லட்சம். அவர்களை எல்லாம் 5 லட்சம் முஹத்திஸீன்கள், அறிவிப்பாளர்கள், ஹதீஸை அறிவித்தவர்கள். அதில் பெண்கள் மாத்திரம் 75,000 பேர்கள். எங்கே இன்றைக்கு நாம் இழந்தோம் அந்த வாழ்க்கையை? 75,000 பெண்கள் ஹதீஸின் ஆய்வாளர்களில், முஹத்திஸீன்களின் பட்டியலில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தையை நம்ம வரைக்கும் கொண்டு சேர்த்தவர்களே. எனவே நமது வீட்டு பெண்களை பக்குவப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கைதான் மதரசாவின் வாழ்க்கை. இங்கே 3 ஆண்டு காலத்தில் அவர்களை நாங்கள் வெறும் கல்வியாளர்களாக மாத்திரம் உருவாக்கவில்லை. கல்வி என்றால் அதன் பயன்பாடு 2 என்று எழுதுவார்கள். இவர் கல்வியாளர், இவர் கல்வியாளர், இவர் மிகச்சிறந்த ஆலிம். அதுக்கு அடையாளம் என்ன? அவர் சொற்பொழிவாளராக இருப்பதால் ஆலிமா, கல்வியாளரா? இல்லை அவர் ஆற்றல் மிக்கவர் என்பதால் கல்வியாளரா? கல்வியாளர். ஒருவர்கிட்ட கல்வி இருக்குது. நம்முடைய வீட்டு பெண்களாகட்டும் நாமாகட்டும், கல்வி இருப்பது என்பதற்கான அடையாளம் 2 இருக்கிறது. ஒன்று, அவர் வாழ்க்கையை பாருங்கள் என்றார்கள். வாழ்க்கையாக அது மலர்ந்து விடும். கல்வி என்றால் கல்வியின் பாயுதாக்கள், பிரயோஜனங்கள். ஒன்று அல் அமல், 2வது ஒன் நஷர். அந்த வாழ்க்கை அவர்களுக்குள் பிரதிபலிக்கும். இங்கே மதரசாக்கள் என்பது ஒரு வாழ்க்கையை தயாரிக்கின்ற மிகப்பெரிய இடம். அது மிகச்சிறந்த இபாதத்துடையவர்களை, ஒழுக்கம் சார்ந்தவர்களை, அல்லாவின் தொடர்பில் உச்சமான இடத்தை போய் அடைகின்ற பாதையை நாங்கள் இன்றைக்கு மதரசாக்களில், நிஸ்வான்களில் கற்றுக் கொடுக்கிறோம். நமது ஊரில் நடக்கிற பல நிஸ்வான்களில் நான் பாடம் நடத்த செல்கிறேன். நேரமே இல்லை. இருப்பினும் வாரத்தில் 1 நாளாவது பட்டம் பெறுகிற ஆலிமாக்களுக்கு போய் பாடம் நடத்துவது. அந்த பாடம் அவங்க மௌத்து வரைக்கும் மறக்க முடியாத விஷயங்களை பாடமாக கொடுத்து விடுவது. அவர்களை கொண்டு இந்த சமூகத்தின் எதிர்காலம், நான் மூச்சை முடிக்கும் போது நிம்மதி காற்றோடு முடிக்க வேண்டும். இந்த சமூகத்தை பாதுகாக்கிற, இந்த சமூகம் தடம்புரளாமல், வழி சருகாமல், வழிகேட்டுக்கு போய்விடாமல், எந்த சூழலிலும் இந்த சமூகத்தின் ஈமான் பறிக்கப்பட்டு விடாமல் பாதுகாக்கிற ஒரு தலைமுறையை நாம் விட்டு போகிறோம் என்ற சந்தோஷம் நமது வீட்டு பெண்களுக்குள்ளால் தீனை ஹயாத்தாக்கும் போது கிடைக்கிறது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, கல்வி என்பது ஒருவரிடத்தில் இருப்பதன் அடையாளம். அல் அமல், வாழ்க்கையாக அது பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் கல்வி. சஹாபாக்களின் வாழ்க்கை அதை நமக்கு படித்து தந்தது. 2வது ஒன் நஷர். அந்த கல்வி வாழ்க்கையாக வேண்டும். அந்த வாழ்க்கை உலகமெல்லாம் கொண்டு பரப்ப வேண்டும், சேர்க்க வேண்டும். நான் படித்து கொண்டு எனக்குள்ளே வைத்துக் கொள்வது அது கல்வி அல்ல. அதில் நஷர் இருக்கணும். நான் படித்ததை கொண்டு பல்லாயிரம் பேர்கள் பயன்பெற வேண்டும். எனவேதான் படித்த கல்வியை மறைப்பவர் குற்றவாளி என்கிறார்கள் நபிகள் நாயகம். அவர் நரக கடிவாளம் இடப்படுவார் என்ற எச்சரிக்கையை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இது மறைக்க கூடாத கல்வி, பரப்ப வேண்டிய கல்வி. பரப்புகிறவர் தான் கல்வியாளர், பரப்புவோரே கல்வியாளர், வாழ்கிறவர் கல்வியாளர் என்கிறார்கள் நமது மார்க்கத்தினுடைய கல்வியாளர்களில் சாலிஹீன்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவி உள்ளே வருகிறார்கள். சஹாபிகள் நிரம்பி இருக்கிற சபை. எம்பெருமான் தோழர்களை இந்த உலகத்தின் முன்மாதிரி புருஷர்களாக கொடுத்திருக்கிறார்கள். எப்படி வாழ முடியும் என்பதற்கு வாழ்ந்து காட்டிய ஒரு சமூகத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் என்றார்கள். அஸ்ஹாபி கன்னுஜூம், விண்ணை பாருங்கள். மண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற விண்ணில் எது தெரியுமா உங்களுக்கு? மண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்கிற நட்சத்திரங்கள் இங்கே பரவி இருப்பதால் வானுக்கு அழகு, பூமிக்கும் அழகு. இந்த சமூகத்தினுடைய வாழ்க்கைக்கு அழகு என் சஹாபிகள் என்கிறார்கள். அவர்கள் விண்ணில் வெளிச்சம் காட்டுகின்ற நட்சத்திரம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக தன் தோழர்களை கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு பார்த்து, அம்மூமினூன அந்தும், நீங்கள் மூமின்களான்னு கேட்டாங்க.
சபையே அதிர்ச்சிக்கு ஆளாகி போச்சு. சபையே அதிர்ச்சி ஆயிடுச்சு, அமைதியாச்சு, பதில் சொல்ல முடியவில்லை. இந்த கேள்வி உலகத்தில் வேறு யாராவது கேட்டிருந்தால் அதற்கு பதில் சொல்லும் மொத்த தகுதியும் சஹாபிகளுக்கு மாத்திரமே இருந்தது. நீங்கள் முஃமின்களா என்று கேட்ட அந்த கேள்வி, அதற்கு பதில் சொல்லுகிற மொத்த தகுதிக்கும் சஹாபிகள் சொந்தம். ஆனால் கேட்டவர்கள் காரூன் யஸீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பதில் சொல்வது? அவர்களின் திருக்கரம் பிடித்து கலிமா சொன்னவர்கள் சஹாபிகள். அப்படியானால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் என்பது கலிமாக்குள்ளே உள்ளது என்பதை தாண்டி வேறு ஏதோ ஒன்றை கேட்கிறார்கள் என்ற உணர்வும் விளக்கமும் சஹாபிகளுக்கு கிடைக்கிறது. ஈமானுக்குள் என்ன இருக்கும்? அந்த வாழ்க்கை எப்படியானது? எங்கள் மதரசாக்கள் படித்துக் கொடுக்கிற பாடம், தமிழகம் தழுவிய நாங்கள் எல்லாம் ஆலிம்களாக ஆகின மதரசாக்களும் சரி, இன்றைக்கு நமது பெண்கள் படித்து வெளியே வருகிற மதரசாக்களும் சரி, வெறும் கல்விகளை கொடுப்பதில்லை, மிகச்சிறந்த மனிதர்களை வார்த்தெடுத்து தருகிறது. லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கு சமூகத்தில் உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களை உருவாக்குகிறவர்களை மதரசாக்களை உருவாக்குகிறது. எனவேதான் மதரசாக்கள் ஒரு அதிர்ச்சி பொருளாக இன்றைக்கு பேசப்படுகிறது. மதரசாக்களை கொண்டே உலகத்தில் நேர்வழி, மதரசாக்களை கொண்டே உலகத்தின் ஹிதாயத். மதரசாக்களுக்கு பின்னால் தான் இந்த சமூகத்தின் ஈமானின் பலம். இதயத்தில் பதித்து விடுங்கள். சர்காரை ஆலம முஃமினூன அந்தும், மொத்த சஹாபிகளும் வசக்கத்து, அமைதியாயிட்டாங்க. யார் பதில் சொல்வது? ஏந்தல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அந்த கேள்விக்கான பதில் யாரிடத்திலும் இல்லை. பதில் சொல்ல தெரிந்தாலும் பதில் சொல்லி பழகியவர்கள் இல்லை. பதில் சொல்ல தெரிந்தாலும் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அவர்களின் தர்பாரில் கேள்வி என்பது இலகுவாக இருக்கும், தெரிந்ததாக இருக்கும். பதில் சொல்லி சஹாபிகள் பழகவில்லை. அரபாவினுடைய பெருவெளியிலே உட்கார்ந்து கொண்டு கேட்கிறார்கள், ஐயோ மின் ஹாதா, இது எந்த நாள் என்று கேட்டார்கள். சஹாபிகள் அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தெரியும் என்று சொன்ன அந்த பதிலை இமாம் புகாரி எழுதுகிறார். ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் என்று கேட்கிறார்கள். ஹஜ்ஜிலே இருந்து கொண்டு கேட்கிறார்கள், அகிலத்தின் அருட்கொடை. ஐயு மக்கானின் ஹாதா, எந்த இடம் என்று கேட்கிறார்கள். எந்த நாள் என்று கேட்கிறார்கள். எந்த இடம் என்று கேட்கிறார்கள். எந்த மாதம் என்று கேட்கிறார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிற மிக அற்புதமான ஹதீஸ். எந்த மாதம் ஹஜ்ஜி நடக்கும்? ஹஜ்ஜி மாசம் சொல்றது எவ்வளவு நேரம்? எந்த இடம் என்று சொல்வது அவ்வளவு பாரமான கேள்வியாது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் சஹாபிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வும் ரசூலுமே இதற்கு பதிலை தெரிந்தவர்கள். நான் இங்கே தொடர வேண்டும். உங்கள் கவனத்திற்கு, சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அப்படியே பதில் சொன்னீங்க. நதுன்னு ஐயுசம்மி பிகைரி இஸ்மிஹி, எங்களுக்கு தெரியும் அது மாதம் ரஜ்ஜுசி மாதம் தாண்டு, நாங்கள் விரும்பல பதிலை. என் பெருமான் கேட்டால் இன்னொரு பதில் பெருமானார் இடத்தில் இருக்கும். அஜ்ஜினுடைய மாதம் சய்யுசம்மி பிகைரி இஸ்மிஹி, புதிய ஒரு பெயரை முகவரிப்படுத்துவார்களோ, இந்த இடத்திற்கு புதிய ஒரு பெயரை இன்றைக்கு அறிவித்து விடுவார்களோ என்ற எண்ணம் எங்களுக்கு எப்போதும் இருக்கும். பெருமானாரினுடைய கேள்விக்கான அந்த தகுதியை, அதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய பொருளை சஹாபிகள் விளங்கியிருந்தார். பதில் சொல்லி பழகல்ல. ஆனால் இந்த கேள்விக்கு அப்படி இருக்க முடியாது. நான் மூமினா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் அல்லவா சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களை நோக்கி கேட்கிறாங்க. இங்கே ஆச்சரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் திருக்குரானிலே ஆமினு கமா ஆமனன்னாஸ், சஹாபாக்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்க ஈமான் கொள்ளுங்கிறான். நான் ஈமான் கொள்வதற்கு முன்மாதிரி சஹாபிங்கிறான் அல்லாஹ். என் தாய் ஈமான் கொள்வதற்கு முன்மாதிரி சஹாபிங்கிறான். நீங்கள் எல்லாம் ஈமானுடையவர்களாக ஆக வேண்டுமா? சஹாபிகளைப் போல்தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்கிறான். அவர்களை முன்மாதிரியாகவே அல்லாஹ் திருக்குரானில் பிரகடனப்படுத்தியதற்கு பின்னால் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விதான் ஆச்சரியம். நீங்கள் மூமின்களா? நான் உங்களை கவனத்தில் இங்கே இருக்க சொல்வேன். சஹாபிகள் கொண்ட ஈமான் ஏன் அப்படி சொன்னார்? அது பல லட்சம் பக்கங்களுக்கு சொந்தமான ஈமான். அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்புவது மாத்திரமா ஈமான்?
சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்புவது மாத்திரமா ஈமான்? நாளை மறுமையை நம்புவது மாத்திரமா ஈமான்? கேள்வி கணக்கு உண்டு என்று நம்புவது மாத்திரமா ஈமான்? விதியை நம்புவது மாத்திரமா ஈமான்? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை நீங்கள் மூமின்களா என்று கேட்டபோது அந்த ஈமான் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். இல்லை, அல்லாஹ் சொன்னான், அவர்கள் ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அந்த சஹாபாக்களுடைய ஈமான் லட்சோப லட்ச பக்கங்களில் பதிவு செய்யப்பட வேண்டும். கேட்டார் ஒருவர் நபி இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் மல் ஈமான், ஈமான்னா என்னாண்டு? இந்த ஹதீஸை இமாம் புகாரியே பதிவு செய்கிறார். சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் நான் என்ன கேட்டபோது அஸ்ஸமாஹத்து என்றார்கள், கொடைத்தன்மையோடு நடப்பது என்கிறார்கள். சஹாபிகளின் ஈமான் உங்களுக்கு வரட்டும் என்கிறான் அல்லாஹ். சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்க? அந்த ஈமான் கொடைத்தன்மையோடு நீங்கள் வாழுங்கள் என்கிறான். ஆமினு கமா ஆமனன் நாஸ், அவங்க ஈமான் கொண்டதை போல் கொடைத்தன்மை இருக்கட்டும், உள்ளம் விரிந்திருக்கட்டும், விசாலமாக இருக்கட்டும். சுருங்கி போனோம் உள்ளத்தால், குறுகி போனோம் உள்ளத்தால், யாரின் வளர்ச்சியையும் தாங்க முடியாத இடத்திற்கு போய்விட்டோம் உள்ளத்தால். ஒரு மூமின் வளர்வதை இன்னொரு மூமின் விரும்பாமல் போனோம். ஒரு மூமினுக்கு பதவி கிடைத்தால் இன்னொரு மூமினால் அதை ஏற்க முடியாமல் போனோம். இன்றைக்கு உடைந்தோம், சிதைந்தோம், பிளந்தோம், பிரிந்தோம். எத்தனை அளவிற்கு பிரிந்தோம்! நம்மை யாரும் அதிகாரப்படுத்துவதற்கு தைரியம் பெறுகிற அளவிற்கு நாம் பிரிந்தோம். நாம் யாரு தெரியுமா? நம்மை பார்த்தால் அவர்களுக்கு அச்சம் வரும் என்கிற அளவிற்கு அல்லாஹ்வும் ரசூலும் நம்மை உருவாக்கினார்கள். அத்தனை பேர்களுக்கும் அஞ்சி வாழ்கிறோம். ஏன்? சஹாபிகள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அப்படி ஈமான் நாம் இன்னும் கொள்ளவில்லை. அந்த ஈமான் நமக்குள்ளே வரவில்லை, எங்கோ கிடக்கிறோம். சமாஹத் என்பதுதான் ஈமான் என்கிறார்கள். விரிந்த உள்ளம் இருக்கிறதா? விசாலமான எண்ணம் இருக்கிறதா? எங்கே காணாக்கினோம்? எங்கே தொலைத்தோம்? என் சகோதரன் வளர்ந்தால் என்னால் ஏற்க முடியவில்லை. என் வீட்டுக்குள் இருக்கிற என் உடன்பிறப்பினுடைய வளர்ச்சியை தாங்கும் இதயம் எனக்கு இல்லை. எப்படி நான் மூமின்? என்னுடைய ஈமானுக்கு என்ன பொருள்? ஆமினு கமா ஆமனன் நாசு, அந்த இடத்தில் நான் சேர முடியாமல் போய் விடுவேனே. சாபிகளின் ஈமான் பல்லாயிரம் பக்கம் அல்ல, பல லட்சம் பக்கங்களால் நிரப்பப்பட வேண்டும். நபித்தோழர்களைப் போல் இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் மூமின்களான்னு கேட்டபோது எல்லாருமே மௌனமாயிட்டாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம் எழுந்திருச்சு, நஹ்னுல் மூமினூன யா ரசூலல்லாஹ், நாங்கள் மூமின்கள் தான் என்று ஒரு பதிலை சொல்கிறாங்க. மொத்த சஹாபாக்களின் கவனமும் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் திரும்புகிறது. எல்லோரின் சார்பான பதில் அது. நாங்கள் மூமின்கள் தான் என்று உறுதி சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த கேள்விக்கு முன்னால் நான் அமைதியாகுவதோ மௌனமாகுவதோ பதில் சொல்லாமல் இருப்பதோ அது எப்படி சரியாகும் என்ற அந்த மிகப்பெரிய நிலையில் நாங்கள் மூமின்கள் என்ற போது தோழர்களின் கவனம் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பதிலுக்கு பின்னால் என்ன பேச போகிறார்கள்? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த உடனேயே கேட்கிறார்கள், ஒமா அலாமாத்து ஈமானிக்கும், நீங்கள் மூமின்களா உமரே? நீங்கள் எல்லாம் மூமின்களா? அப்படியானால் அந்த ஈமானுக்கான என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறீர்கள்? இங்கே புரிகிறதா உங்களுக்கு? சஹாபிகளை நோக்கி நீங்கள் மூமின்களா என்று கேட்டு உலகம் உள்ளவரையிலும் ஆள்கிற இந்த சமூகத்திற்கு அழகான வாழ்க்கையையும் பாடத்தையும் தருகிறார்கள். மஸ்ஜிதுன் நபவி என்பது ஒரு பல்கலைக்கழகம். பல்லாயிரம் மனிதர்களை வார்த்தெடுத்த பல்கலைக்கழகம் என்று நான் சுருக்கிவிட மாட்டேன். இன்னும் பல லட்சம் மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிற பல்கலைக்கழகம். அன்றும் அது பல்கலைக்கழகம், இன்றும் அது பல்கலைக்கழகம். இன்று நான் உருவானது எங்கள் ஊரிலும் எங்கள் நீடூரிலும் உருவானேன். இல்லை, என்னை நீடூர் உருவாக்கினாலும் இதன் பல்கலைக்கழகம் மஸ்ஜிதுன் நபவி. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் மஸ்ஜிது நபவியில் நுழைந்தால் ஒவ்வொரு மூளையும் பாடம் படித்து கொடுக்கும், ஒவ்வொரு தூணும் பாடம் படித்து கொடுக்கும், ஒவ்வொரு திண்ணையும் பாடம் படித்து கொடுக்கும், படிக்கற்கள் பாடம் படித்து கொடுக்கும். எத்தனை வரலாறுகளை உள்ளடக்கி கொண்டிருக்கும் மஸ்ஜிது நபவி. அது காலத்திற்கு சொந்தமானதல்ல, காலம் கடந்து வரக்கூடியவர்களுக்கும் சொந்தமான பாடத்தை தந்த இடம். இதயத்தில் பதிக்க வேண்டும் என்கிறேன்.
சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் ஈமானுக்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறார்கள். அது அந்த சபைக்கு கேட்ட கேள்வியா? அந்த சபையில் வாழ்பவர்களுக்கு மாத்திரம் சொந்தமான கேள்வியும் பதிலுமா? இல்லை. மஸ்ஜிது நபவியில் நடைபெற்ற எல்லா உரையாடல்களுக்கு பின்னாலும் நீங்களும் நானும் நோக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். சில காலங்களில் நடந்த நிகழ்வுகளை அந்த காலத்திற்கு சொந்தமாக்கி நாம் பேசிவிட்டு கலைந்ததுதான் வாழ்க்கையில் நிறைய பாக்கியங்களை இழந்திருக்கிறோம். அல்லாஹ் ஒரு சமூகத்தை அழித்தான், அழித்து முடித்து விட்டு சொன்னான், நக்காலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா. இந்த சமூகத்தை அழித்தோம், வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு பாடமும் படிப்பினையும் என்றான் அல்லாஹ். அவன் நடத்தி காட்டிய நிகழ்வுகள் எல்லாம் பாடம். சமூகம் கதை பேசி கலைந்து போனோம். எனக்கு முன்னால் மார்க்கத்தை மீறி நடந்தவர்கள் அழிக்கப்பட்ட போது அதை கதையாக மாத்திரம் சமூகம் சொன்னேன். சமூகம் கதையாக கேட்டு கலைந்தார்கள். இல்லை, அது பாடம். நீ மீறுகிற போதெல்லாம் அல்லாஹ்வின் அச்சம் உனக்கு வரட்டும். என்ன நடக்கிறது என்பது கவனத்தில் இருக்கட்டும். நாளை இதே நிகழ்வு உன்னை நோக்கியும் நடக்கலாம் என்று பாடம் என்கிறான் அல்லாஹ். அல்லாமா காவி பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திருக்குர்ஆனின் விளக்கத்தில் பேசுகிற போது அல்லாஹ்வின் வரலாறுகளும் அவன் சொல்லுகிற உதாரணங்களும் அதை பாடமாக எடுத்தவர்களெல்லாம் இந்த உலகத்தின் புனிதர்களாக மாறினார்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஈமானுக்கு என்ன அடையாளம்னு கேட்டாங்க. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதிலை இங்கே தரப்போகிறார்கள் என்ற கவனம் சபையில் சாதாரணமான தோழர்கள் மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நாம் போற்றுகின்ற உத்தமர்கள் எல்லாம் அங்கே அமைந்திருக்கிறார்கள். சலாசத்தி உமூர் என்றார்கள். சலாசத்தி உமூர், 3 விஷயம் இருக்குதுங்கிறாங்க. நாங்கள் மூமின்கள் தான் என்பதற்கு 3 அடையாளங்களை வச்சிருக்கிறோம். எங்கிருந்து பேசுகிறார்கள் உமர்? யார் உமருக்கு கற்றுக் கொடுத்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதிலை உமர் இப்னு கத்தாப் சொல்வார்கள் என்றால் வேறு எங்கோ இருந்தும் சொல்ல முடியாது. வேறு எந்த வேதத்திலும் அவர்கள் பார்த்து வந்து பேசப் போவதில்லை. அவர்கள் படித்த இடம் உத்தம நபியின் தர்பாரில். அந்த பாடத்தை இங்கே சொல்ல வருகிறார்கள். 3 அடையாளங்கள். என்ன 3 அடையாளம் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, நஸ்பிரு அலல் பலா, வாழ்க்கையில் முதல் அடையாளம், வாழ்க்கையை நோக்கி சோதனைகளும் துன்பங்களும் வருகிற போதெல்லாம் தாழ்வான இடத்தை நோக்கி வெள்ளமும் தண்ணீரும் பாய்ந்து வருவதைப் போல, தாழ்வான இடத்தை நோக்கி வெள்ளம், கொஞ்சம் மேட்டுப்பகுதியில் இருந்தவங்க பாதுகாக்கப்படுறாங்க. இந்த வெள்ளப்பெருளையமெல்லாம் ஊருக்குள்ளே வந்தபோது 2வது புலவு 3வது புலவில் இருந்தவங்களெல்லாம் ஆகத்தான் மேலே இருந்து கீழே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. கீழே இருந்தவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போகுது. தாழ்வான இடத்தை நோக்கி தண்ணி வந்து நுழைவதைப் போல சாலிஹீன்களை நோக்கி, அல்லாஹ்வின் அன்பர்களை நோக்கி, நல்லவர்களை நோக்கி சோதனைகளும் முசீபத்துகளும் வந்து விழும். அவங்க சொன்னாங்க, சோதனைகளும் முசீபத்துகளும் எங்களை நோக்கி வந்தபோது அத்தனைக்கு பின்னாலும் நாங்கள் மனதால் கட்டுப்பட்டிருந்தோம், தாங்கிக் கொண்டோம், சகித்து கொண்டோம். இது எங்கள் ஈமானுக்கான அடையாளம். ஈமான்னா என்ன? மறுமையை நம்புவது மாத்திரமா ஈமான்? அல்லாஹ்வை நம்புவது மாத்திரமா ஈமான்? அந்த நம்பிக்கைக்கு பின்னால் மறைந்திருக்கிற பொருளை இங்கே வெளிச்சமாக்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் கொடுக்கிற சோதனை என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய இடம். அவன் சோதனைக்கு பின்னால் சாலிஹீன்கள் கூட மறைய மாட்டார்கள், நபிமார்கள் கூட மறைவதில்லை. அஷத்துல் பலாஇ அல் அன்பியா சும்மல் லம்ஸல் சும்மல் லம்ஸல். ஒஃபி ரிவாயத்தின் அஷத்துல் அன்பியாஇ அஷத்துல் பலாஇ அல் அன்பியா சும்மல் லம்ஸல் ஃபல் லம்ஸல். அல்லாஹ்வின் சோதனை கொஞ்சம் பலமாகுமா, கடுமையாகுமா? அது நபிமார்களுக்கே சொந்தம். அடுத்தடுத்து வந்த சாலிஹீன்களும் நாதாக்களும் வலிமார்களும் அல்லாஹ்வின் அன்புக்கு சொந்தமானவர்களுக்கும் சோதனையின் பிடி கொஞ்சம் கடுமை. இப்படி போய் மூமின்களை சோதிக்கிறானே அல்லாஹ், உலகத்தில் தாங்க முடியலையே, யாரெல்லாமோ நம்மை அடக்கிறாங்க, அதிகாரப்படுத்துகிறாங்க, எங்கே பார்த்தாலும் மூமின்கள் வீழ்த்தப்படுறாங்க, அழிக்கப்படுறாங்க என்று நான் புலம்புவதா? சோதனை எனக்கு சொந்தம். சோதனை என்பது அழிவை கொடுப்பதற்கல்ல. ஞாபகம் வையுங்கள், அல்லாஹ் சோதிப்பதற்கு 2 பொருள் இருக்கிறது. சில நேரங்களில் பாவியையும் சோதிப்பான், அவரை திருப்பி கொண்டு வருவதற்காக தண்டனை சோதனை. அது சாலிஹீன்களை சோதிப்பான், அவர்களின் படித்தரத்தை இன்னும் உயர்த்துவதற்காக. நான் சோதிக்கப்படுகிறேன் என்றால் அந்தஸ்து உயரப்போகிறது அர்த்தம். உலகத்தில் மூமின்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்றால் மூமின்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று பொருள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
லிரஃபஇ தரஜாத், அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு அல்லாஹ் சோதிப்பான். என் கண் முன்னால் நான் பார்க்கிற இடம் வரையிலும் வெளிச்சமோ வெற்றியோ தெரியவில்லை. எங்கே வெற்றி? என் கண் முன்னால் தெரிவதல்ல வெற்றி. லட்சோப லட்சம் மைல்களுக்கு அப்பால் வெற்றி இருக்கும். அது என்னைக்கு வரும்? இன்னும் 100 ஆண்டுகள் ஆகுமா? இல்லை, 100 வினாடி தாண்டாது அல்லாஹ் வெற்றியை பிரகடனப்படுத்துவான். இது ஈமான். இந்த ஈமானுக்கு பின்னால் உள்ள அடையாளம் தான் நஸ்பிரு அலல் பலா, சோதனையை தாங்குகிறோம். யா ரசூலல்லாஹ், நான் ஈமானுக்கு முன்னால் எனக்கு சோதனை வந்தால் சட்டையை கிழித்திருக்கிறேன், பூமியிலே கடந்து உருண்டிருக்கிறேன், வேதனையில் துடித்தேன், புலம்பினேன். சோதனை அவன் கொடுத்தான் என்ற போது அவனையும் சாடினோம். இன்னைக்கு ஈமானுக்கு பின்னாலே அந்த வேலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஈமான், அந்த அடையாளம் நான் தரிப்படுத்த வேண்டுமே என்ற உணர்வை நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன். எங்கள் மதரசாக்கள் அந்த ஈமானை எங்களுக்கு கொடுத்தல். இன்றைக்கு எங்கள் பெண்கள் இங்கே சனது பெறுகிறவர்களுக்கு அந்த ஈமானை நாங்கள் கொடுக்கிறோம். சோதனையில் ஆட்டம் காணாதீர்கள், அமைதி இழக்காதீர்கள், சோதனையில் உடைந்து போகாதீர்கள், நொறுங்கி விடாதீர்கள், சோதனையில் இனி வாழ்க்கை இல்லை என்று தீர்மானித்து விடாதீர்கள். எல்லாம் முடிந்து போனது என்று நினைப்பீர்களா? உன்னை படைத்தவன் இன்றும் இருக்கிறான், அன்றும் இருந்தான், என்றும் இருப்பான். சோதனை கொடுப்பவன் யாரோ ஒருவனை நீ பார்க்கிறாய், இவனை காரணமாக்கி கொடுப்பவன் அல்லாஹ். சோதனை கொடுக்கிறது யாரு கொடுக்கிறார்? ஹாலிக்கு கொடுக்கிறான். நான் ஒரு மூமினின் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆச்சரியப்படுற மூமினா நான் வாழ்கிறத விட என்ன பாக்கியம் இருக்குது? கதாதா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சர்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வர்றாங்க. கதாதா இப்னு நுஅமான் சரியான நேரத்தில் முடிச்சுக்கிடுவோம். நேரம் ஹஸரத்து சொல்லலை, இருந்தாலும் பேசி கொஞ்சம் பழக்கப்பட்டதுனால இவ்வளோதான் அந்த நேரம் அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிப்பீங்களோ அவ்வளோ நேரம் பேசுவோம், அதோடு முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா இங்கே செய்திகளை எல்லாம் மொத்தமாகலாம் சொல்லி முடிப்பதற்கு எந்த சபையும் இடம் இல்லை. ஏன்? இந்த இல்மும் இந்த தீனும் இதை முடிக்கிற அளவிற்கு இன்னும் மனிதர்களே உருவாகவில்லை. இது கொட்டி வைத்திருக்கிறது தன் ஆன்மீக ஞானங்களை, பொதிந்து வைத்திருக்கிறது லட்சக்கணக்கான ஏடுகளில். எழுதி முடித்திருக்கிறார்கள் நம்ம இமாம்கள். ஏதோ ஒரு சபையினுடைய 1 மணி நேரத்துக்கு 4 செய்தியை உங்கள் இதயத்தில் போட்டால், அது 4 செய்தியும் உங்கள் வாழ்க்கையாக மலர்ந்தால், நாளைய இந்த தீனின் பாதுகாவலர்களாக அல்லாஹ் உங்களையே தேர்ந்தெடுத்து விடுவான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானார். எல்லாத்தையும் பேசி முடிக்கிற சபை அல்ல. கதாதா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போர்க்களத்திலே கலந்து அதிலிருந்து அடிபட்டு காயப்பட்டு பட்டாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொண்ட மனோநிலையோடு கண்ணில் ஒரு கண் விழுந்து கையில் தூக்கி வர்றாங்க. அந்த கண் அதனுடைய கிளையோடு நிற்கிறது. அப்படி கையில் பிடிச்சிருக்கிறாங்க. அல்லாமா ஐனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய புகாரி ஷரீஃபின் விரிவுரையிலே ஐனியிலே பதிவு செய்கிறாங்க. புகாரி ஷரீஃபின் விரிவுரையில் கையில் பிடிச்சி கொண்டு வராங்க. கதாதா இப்னு நுஅமான் அவங்க ஒரு பத்ரு சஹாபி. அவங்க பத்ரு சஹாபி என்ற ஒரு சொல் அவங்க வாழ்க்கை மொத்தத்துக்கும் போதுமானது. பத்ரு சஹாபாக்களை பற்றி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் பத்ரீங்கள் என்பது மட்டும் போதும், நீங்கள் சொர்க்கவாசிகள். யஅமலு மா ஷி'தும் ஃபகத் வஜபத் லக்குமுல் ஜன்னா. அல்லாஹ் சொன்னானா பத்ரீங்களை பார்த்து? இதே இமாம் புகாரி தான் எழுதுகிறாங்க. நீங்கள் நல்லா விளங்குங்க, இந்த தீனினுடைய மிகப்பெரிய காலத்தில் என்னுடைய சேவையும் என் ஹிதுமத்தும் எனக்கு கொடுக்கிற கூலி சராசரி காலத்தில் செய்யும் காலத்தில் கொடுக்கிற கூலிக்கு எப்போதும் சமமாக இருக்காது. சாதாரண நேரத்தில் நான் செய்கிற ஹிதுமத்துக்கு கூலி வேறு, நெருக்கடி காலங்களில் கடுமையான காலத்தில் என்னுடைய சேவைக்கு தனி கூலி. பத்ரு என்ற அந்த செய்தி, அந்த நிகழ்வு, அது நடந்த நேரம், அதில் ஈடுபட்ட சாபிகள், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உறுதி, யஅமலு மா ஷி'தும், என்னனாலும் செய்துக்கங்கப்பான்னா, என்னவும் செய்துக்கங்க, பக்கத்து வஜபத்தலுக்குமல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபு. செய்தி இமாம் புகாரி எழுதுகிறாங்க ஹதீஸில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அந்த சாபியை ஒருத்தர் குறை சொன்னார், பத்ரு சாபியை. என்னப்பா நீ பத்ரு சாபியை போய் குறை சொல்கிற, அவருக்கு சொர்க்கம் வாஜிபான சஹாபிபான்னா.
நீ என்னன்னாலும் செய்து கேட்கணும்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? அல்லாஹ்வுக்கு தெரியும். என்ன செய்யுங்கன்னு சொன்னாலும் செய்ய மாட்டாங்க, கரெக்டாக தான் போவாங்க. பதிரீங்கள் ஒருவர் கூட தடம் புரளவில்லை. உலகம் உள்ளவரையிலும் மதிக்கப்பட்டார்கள். நாடாளுமன்றங்களினுடைய அவைகளில் முதன்மைப்படுத்தப்பட்டார்கள். உமர் இப்னு கத்தாபின் காலம், சித்திக் நாயகத்தின் காலம், தொடர்ந்து அவர்கள் இருந்த காலம் வரையிலும் அவர்களுக்கு முதல் இடம், சபையிலும் மனிதர்களிலும். என்ன அவங்க அவ்வளவு உயர்ந்தவங்க. இங்கே கத்தாதா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பத்ரு சஹாபி, அந்த கையில் கண்ணை தூக்கிட்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், பார்த்தீங்களா, கண்ணை கலக்கி விட்டுட்டாங்க, குருடனாக்கிட்டாங்களே, கண்ணு நிற்கிது இப்படி, என்னப்பா செய்யணும்? ஃபஸ்பிர் வைன்னலக்கல் ஜன்னா, தூக்கி போடுன்றாங்க. கண்ணை தூக்கி வீசிரு, கொஞ்சம் பொறுமையாயிரு, உனக்கு சொர்க்கம்னாங்க. ஏற்கனவே சொர்க்கம் கன்ஃபார்ம் ஆன சஹாபி, பத்ரில் கலந்து கொண்டு மீண்டும் சொர்க்கம். சொர்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சொந்தமல்ல, குறிப்பிட்ட நிலத்துக்கு சொந்தமல்ல. ஒருவருக்கு குறிப்பிட்ட நிலம்தான் சொர்க்கமாக கிடைக்கும் என்றல்ல, ஒருவருக்கு எத்தனையோ அதிகமான பங்களாக்கள் உண்டு என்று சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. சொர்க்கத்துக்கு மேல் சொர்க்கம் என்கிற போது அவர் படித்தரங்களுக்கு மேல் படித்தரம் உயர்த்தப்படுவார். அப்படி சொர்க்கவாசிகளின் படித்தரம் உயர்த்தப்படுவது சொர்க்கவாசிகள் மறுமையில் பெறுகிற மிகப்பெரிய பதவிகளும் அந்தஸ்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதவி மேலெல்லாம் ஆசை இருக்காது, அங்க சொர்க்கத்தில் பதவி கூடும்போது மகிழ்ச்சியா இருப்பாங்களாம். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நசீபாக்குவானாக. நான் அன்னைக்கு சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், அதற்கு ஏதோ ஒரு ஓரத்தில் சொர்க்கத்தில் இடம் கிடைச்சா போதும், ஏதோ ஒரு ஓரத்தில் கிடைச்சா போதும், அந்த நிலையில் இருக்கக்கூடாதுங்கிறேன். அல்லாஹ்ட்ட கேட்குறோம், விசாலமானவன், விசாலமாக கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு இதா சஅல்துமுல்லாஹல் ஜன்னா, அல்லாஹ்ட சொர்க்கத்தை கேட்டால் சொர்க்கத்தை தான் கேட்காதீங்க, வஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்வே சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தான் கேளுங்க. கற்றுக் கொடுக்கிறார்கள் காரூன் யஸீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கம்னு ஏன் கேட்குறப்பா? இன்னபில் பெருமானார் சொன்னாங்க, சொர்க்கம் என்பது ஜினானுன் கசீர், நிறைய சொர்க்கம் இருக்குது. ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் ஒரு தரஜா இருக்குது, அந்தஸ்து இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது, பாக்கியம் இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்க போகிற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. ஃபஇன்னஹா அலல் ஜன்னா, இதுவும் புகாரி ஷரீஃபில் வர்ற ஹதீஸ். அது சொர்க்கத்தினுடைய மிக உயர்ந்த சொர்க்கம். அல்லாஹ்ட்ட கேட்டால் உயர்வானதை கேட்கணும். இன்னல்லாஹ் யுஹிப்பு மஆலில் உமூர், அல்லாஹ் எப்பவுமே குவாலிட்டியான விஷயத்தை விரும்புகிறான். குவாலிட்டியாக நீங்கள் கேட்கறத விரும்புகிறான், குவாலிட்டியாக சாப்பிட்றத விரும்புகிறான், குவாலிட்டியாக அணிவதை விரும்புகிறான். என் ரப்பு எப்பவுமே நான் அழகாக இருக்கணும் விரும்புகிறான். ஒரு சாபி கேட்டாங்க, நான் அழகான செருப்பு போட பிரியம், எனக்கு ரொம்ப நீட்டான செருப்பு தான் போடுவேன், கொஞ்சம் தரமான ட்ரெஸ்ஸு தான் அணிவேன், அது பெருமையா? ஓப்பா, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழக பிரியப்படுறான். கல்பில் பெருமை தான் வரக்கூடாதே தவிர தரமாக சட்டை போடுறது, தரமாக செருப்பு போடுறது, தரமாக சாப்பிட்றது, அது அல்லாஹ்வுக்கே பிரியம். என் ரப்பு எவ்வளோ பெரியவன், ரப்பை நான் விளங்கலையேங்கிறது தான் வருத்தம். அல்லாவை விளங்குவது தான் என் வாழ்க்கையின் இலக்கும் நோக்கமும். மதரசாக்கள் இந்த பாடத்தை கொடுத்து 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 கடைசியாக அல்லாவின் பக்கம் இவங்க சிந்தனையை திருப்பி அவனை அறிஞ்சிட்டோம்னா நடமாடும் அன்பனாக, நேசனாக, போகும் இடமெல்லாம் அமைதியும் நிம்மதியும் என் இதயத்திற்கு சொந்தமாகிவிடும். ரப்ப விளங்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் முடிக்கிற நேரமாச்சு. சங்கை மிக்கவர்களே, மதரசாக்கள் கொடுக்கிற பாடம் ஈமான் மாத்திரமல்ல, ஈமானின் பலத்தை, ஈமானின் பலம் மாத்திரமல்ல, ஈமானின் கிளைகள் மாத்திரமல்ல, சஹாபிகளின் ஈமானை. அது எத்தனையோ லட்சம் பக்கங்களுக்கு சொந்தம், எத்தனை அதற்குள் இருக்கிறது. வாழ்ந்து காட்ட வேண்டிய வாழ்க்கை. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்பிர் ஃபஇன்னலக்கல் ஜன்னா, பொறுமையா இருந்திருப்பா உனக்கு சொர்க்கம்னாங்க. அந்த சஹாபி செய்தனா கத்தாதா இப்னு நுஅமான் சொன்னாங்க, அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருந்துடுறேன், சொர்க்கம் கிடைக்கும்னா அந்த கண்ணு வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னாரை தவிர தூக்கி போடலை, அப்படி வச்சுக்கிட்டார். இஜர சொன்னார், இன்னலி இம்ராத்துன் ஜமீலா, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, ரொம்ப அழகான பெண்ணு, என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க, சின்ன வயசும் கூட. அந்த அம்மா நான் கண் தெரியாமல் போனால் அவங்க கஷ்டப்படுவாங்களே யா ரசூலல்லாஹ், என் மனைவிக்காக அப்படிங்கிறார். நான் கண்ணை தூக்கி போட தயார், பொறுமை காக்க தயார். சொர்க்கங்கிற போது ஓகே, என் மனைவி என்ன நினைப்பாங்க, என் கணவர் கண் தெரியாமல் போயிட்டாரேன்னு சங்கடப்படுவாங்களே, என் மனைவியின் சந்தோஷத்தை நான் தருவதற்கு தாங்கள் கண்ணை கொடுத்தா பாக்கியம்னாங்க. சிரிச்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப உஷாரான ஆளாக இருக்கேப்பான்னாங்க.
ஆள் உஷாராச்சே. எனக்கல்ல கண், கண் எனக்கு வேண்டாம், என் மனைவிக்காக கண் வேணும். நல்ல ஞாபகம் வையுங்க, என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் என்றால் சர்க்காரை ஆலம் சந்தோஷப்படுகிறார்கள். உன் மனைவி உன்னால் சந்தோஷப்படுவாள் என்றால் அங்கே நான் வாழ்கிறேன் என்கிறார்கள். எங்கள் நபியின் சுன்னத் ஹயாத்தாகிறது. எத்தனை மனைவியர்கள் நம்மால் இன்னல் பட்டார்கள், காயப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், வாழ்க்கையே ஏன் வந்தோம் என்று நினைத்தார்கள். எப்படியெல்லாம் அக்கிரமமான வாழ்க்கையை இன்றைய சமூகத்தின் இளைஞர்கள் வாழ்ந்து விட்டார்கள். காலம் திருமணத்திற்கு பின்னால் அடக்குமுறையை கையில் எடுத்தவர்கள், அக்கிரமங்களை செய்தவர்கள், பீடிகளால் சிகரெட்டுகளால் அந்த பெண்ணின் உறுப்புகளை சுட்டவர்கள். இதயமே இல்லாத எத்தனை பேர் உன் மனைவியின் சிரிப்பில் அல்லாஹ் கிடைப்பான் என்கிறார்கள். உன் மனைவியின் மகிழ்ச்சிக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்கிறார்கள். என் மனைவியர்களுக்கு நான் மகிழ்ச்சி கொடுக்கும் கணவன் என்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையின் இனிமை காலங்களை எல்லாம் காணாக்கி விட்டோம். ஷரியத்தின் ஆழமான வாழ்க்கையில் வெளியே போய்விட்டோம். யாரையோ எடுத்ததால், பின்பற்றியதால், என் உணர்ச்சிக்கு நான் கட்டுப்பட்டதால், எனக்கென்று ஒரு தனி வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டைலை நான் உண்டாக்கி கொண்டதால் குடும்பங்கள் துன்பப்பட்டதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வேன், என் இன்ப துன்பங்களில் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் எங்கள் வீட்டில் என்றால் என் வீடு சொர்க்கமாகவே போய்விடும். காணாக்கி விட்டோமே. அந்த பாடங்களை படித்து கொடுக்காமல் நாம் குற்றம் செய்து விட்டோமோ என்று உணர்கிறோம். மனைவிக்கு கண்ணை கொடுத்தா நல்லா இருக்குமே. நான் சிரிச்சுட்டு சொன்னாங்க, சொல்ல ரொம்ப உஷாரான ஆளாக இருக்கேப்பா. சரி போ. அந்த கண்ணை எடுத்தாங்க, அப்படியே உள்ளே வச்சாங்க, உமிழ்நீரை வச்சு தடவி விட்டாங்க. கண் அழகாயிட்டு. அவங்க சொன்னாங்க, ஹயாத் வரைக்கும் கண்ணு டேமேஜே ஆகலை, வழியே வரல, பார்வை குன்றல. சொன்னாங்களா உன் மனைவிக்காக கண் யாரை சொல்லுது? அவர் திரும்ப கேட்குறார். அப்போ நான் பொறுமையாக இருந்ததுக்கு சொர்க்கம் அது வாபஸ் ஆகலையேன்னு கேட்டேன். அது வாபஸ்லாம் இல்லைப்பா, சொர்க்கமும் உண்டு. உனக்கு நீ பொறுமை காத்ததுக்காண்டி சொர்க்கம், உன் மனைவிக்காண்டி கண்ணுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, ரெண்டையும் அடைகிறார். என் மனைவியை நான் திருப்திப்படுத்த நினைத்த போது எனக்கு சொர்க்கம் தீர்மானமான பின்னால் அந்த கண்ணும் நசீபாகிறது. ஈமானுக்கு பின்னால் பொறுமைதான் வாழ்க்கை. இன்றைக்கு இந்த சமூகம் பொறுமையை இழந்த போதுதான் அவதிப்படுகிறோம், நிம்மதியை காணாக்குகிறோம். வீட்டில் பொறுமை இல்லை. மனைவியின் சின்ன பேச்சை கூட கணவன் சகிக்க முடிவதில்லை. கணவனின் கோபத்தை மனைவி தாங்க முடிவதில்லை. பெற்றோர்களுக்கு முன்னால் பிள்ளைகள் பொறுமை காப்பதில்லை. தாய் பேசத்தான் செய்வாங்க, தந்தை கொஞ்சம் கண்டிஷன் படுத்துவாங்க. இவருக்கு பொறுமையெல்லாம் இழந்து இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு இன்னொரு முகம் இருக்குது, அதை தான் நீங்கள் பார்க்கணுங்கிறார். அதான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த மோசமான முகத்தை. இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் ஈமானினுடைய பிரகாசம் காணாமல் போகிறது என்றால் பொறுமையை இழக்கும் இடமெல்லாம் அது காணாமல் போகிறது. மல் ஈமானு யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது அஸ்ஸபுர் என்றார்கள், பொறுமையே ஈமான் என்றார்கள். ஈமானுக்கு ஒரு பக்கம் பொறுமை என்கிறார்கள், இன்னொரு பக்கம் விசாலமான உள்ளம் என்கிறார்கள். எனவே தான் ஆமீனு கமா ஆமனன்னா, சாபாக்களுடைய ஈமான் உங்கள்கிட்ட வரட்டுங்கிறான். அவங்க ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்க. அவங்க ஈமான் கொண்டது, அவங்க ஈமானுக்குள்ளே பொறுமை இருந்தது, விசாலமான உள்ளம் இருந்தது, விசாலமான வாழ்க்கை இருந்தது, விசாலமாக பொருளாதாரத்தில் கையாளும் தன்மைகள் இருந்தது. ரெண்டாவது பகுதி வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் வீடு போய் சேர முடியல, ஃபோனு வேலை ஃபோனு, அதில் இந்த பாக்கி விட்டுட்டு போயிட்டீங்களே. அதனால் இந்த உம்மத்தில் தாகம் இருக்கிறது, தேட்டம் இருக்கிறது. நான் கவலைப்படுவதெல்லாம் வாழ்க்கை வந்துவிட வேண்டும். கல்வியாளர்கள் என்று அல்லாஹ் உங்களை எழுதுவதற்கு வாழ்க்கையாளர்களாக, இன்னொரு பக்கம் படித்ததை உலகமெல்லாம் கொண்டு சேர்ப்பவர்களாக. நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், என் ரூஹு பிரியணும், நான் பாடம் நடத்தும் போது பிரியணும், புகாரி ஷரீஃப் நடத்தும் போது பிரியணும், இந்த தீன் என் நாவில் வெளியாக வேண்டும், ஆயிரமாயிரவர்கள் இதயங்களில் அது வெளிச்சம் கொடுக்கணும், என்ன நீ கூப்பிட்டுக்கிடணும். அதான் வாழ்க்கை. கடைசி மூச்சு வரையிலும் இந்த தீனின் ஹித்மத் என்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். என்ன அச்சம் என்று கேட்கிறேன். அல்லாஹ் இதை பரப்புவான். யுரீதூன அய்யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். வாயால் ஊதி அணைக்கிற விளக்காயுது இது? மண் எண்ணெயால் எரிக்கப்படுகிற விளக்காயுது? இது மிளகு வறுத்தியாயுது? 1000 வாட்ஸுகளை ஊதி அணைக்க முடியுமா? இது 1000 வாட்ஸ் அல்ல, சூரியன் சந்திரனை விட விசாலமான வெளிச்சம் அல்லவா ஈமானும், ஈமான் சார்ந்தவர்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சமும்.
நாளை என்ன நடக்கும், சூழ்நிலை என்னவாகும் நான் சொல்வேன். உலகம் உள்ள வரையிலும் நாம் அழகாகவே வாழ்வோம். நமது ஈமான் அழகாகவே இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கை சஹாபிகளிடத்தில் இருந்ததே, அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும். இதுதான் மதரசாக்களின் பாடம். எங்கள் வீட்டு பெண்கள் சனது பெறுகிற போது அவர்களுக்கு நாங்கள் இந்த பாடத்தை கொடுத்து அனுப்புகிறோம். நீங்கள் சுமந்து செல்லுங்கள், எந்த ஒரு கவலையும் வேண்டாம். நீங்கள் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் ஈமான் என்று புரியுங்கள். அதற்குள் வாழ்கிற போதெல்லாம் நம்முடைய எதிர்காலம் சுடர் விடும், பிரகாசமாகும். எந்த சூழலும் அப்படி இப்படியெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் எல்லாமே முடிவாக இங்கே ஹைர்கள் நடக்கும். ஆத்தமுன் நபின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, காபத்துல்லாவுல ஹஜ்ஜி நிறுத்தப்படுமையானால், உம்ரா நிறுத்தப்படுமையானால், தவாஃப் நிறுத்தப்படுமையானால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உலகம் அழிகிறது என்றார்கள். உலகம் எதுவரையிலும் அழியாது. காபாவில் தவாஃப் நடக்கிற வரையிலும் கியாமத் வராது. எதுவரையிலும்? காபாவிலே தவாஃபுகளும் ஹஜ்ஜும் உம்ராவும் நடக்கிற வரையிலும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உலகம் அழிய போகிறது என்றால் எங்கள் அமல் நின்றால் தான் அழியும். எங்கள் அமல் காபாவில் தொடர்கிற வரையிலும் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கும். அந்த அமல் செய்பவர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள். நமாஜிக்கு போயிட்டே தான் இருப்போம், உம்ராவுக்கு போயிட்டே இருப்போம், ஜியாராவுக்கு போயிட்டே இருப்போம். காபாவில் தவாப் லட்சோப லட்சம் மக்கள். அன்றைக்கு 1 லட்சம், அப்பவும் போனோம், 5 லட்சம் போனோம், இன்னைக்கு 8 ஆச்சு, 10 ஆச்சு, இப்போ இன்னும் அதிகமாக போகிறார்கள். எத்தனை தொகை கூடினாலும் போக வேண்டும் என்ற அந்த உணர்வை போடுபவனாக அல்லாஹ் இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு அழகான வாழ்க்கை இது, நாம் அழகாக்க வேண்டும். அமைதியான வாழ்க்கை இது, நாம் அமைதியாக்க வேண்டும். நாம் அமைதி இழக்கிற போது, பொறுமை இழக்கிற போதெல்லாம் அமைதி இழக்கிறோம். நாம் அமைதி இழக்கிற போது நம்ம வாழ்க்கை தான் கஷ்டமாயிருது. நம்ம வீட்டில் இன்னொருத்தர் இருப்பார், அவர் அமைதியாக இருப்பார், அவர் ரொம்ப சகிப்போடு இருப்பார். காரணம், அவருக்குள்ளே ஈமானுடைய பிரகாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் வீட்டில் அமைதியாக இருப்பதற்கு இந்த பிரகாசங்களை நாம் சுமக்க வேண்டும். ஆமினோ கமா ஆமன்னா. சஹாபாக்களை போய் பாருங்கள், எப்படிப்பட்ட காலங்கள், எத்தனை சோதனை காலங்கள், எத்தனை நெருக்கடி காலங்கள், எத்தனை மகிழ்ச்சியான காலங்கள். எல்லா காலங்களிலும் அவர்களினுடைய அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குமான தொடர்பு எவ்வளவு அழகாக ரசிக்கத்தக்கதாக இருந்தது என்று பாருங்கள். அந்த தொடர்புக்குள் நீங்கள் வர வேண்டுமா இல்லையா? நான் நீடிக்க வேண்டுமா இல்லையா? நாளைய தலைமுறைகளை கொண்டு உண்டாக்க வேண்டுமா இல்லையா? அஜபல்லில் மூமின். ஒரு மூமினை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர். அவருக்கு நடக்கிற எல்லாமே ஹைர் தான்டா. எல்லாம் எது நடந்தாலும் ஹைர், துன்பம் வந்தாலும் ஹைர், இன்பம் வந்தாலும் ஹைர், எல்லாமே நல்லது. இன் அஸாபஹு ஸர்ரா ஷக்கர் லகான கைரன் லஹு வ இன் அஸாபஹு ضرா ஸபர் லகான கைரன் லஹு. அழகான வாழ்க்கை கிடைச்சிச்சு, மகிழ்ச்சியான இடம் வந்துச்சு, வாழ்க்கையில் சோதனை வந்துச்சு, ரெண்டும் அவருக்கு அழகாயிடும். எப்போ அழகாகும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரெண்டாவது யா ரசூலல்லாஹ் வ நஷ்குரு அலர் ரஹா. வாழ்க்கையில் துன்பம், மகிழ்ச்சி வருது, திருப்தி வருது, புள்ள பிறக்குது, கல்யாணம் ஆகுது, சொத்து கிடைக்குது, நாட்டில் மகிழ்ச்சியான நிலை நடக்குது, வீட்டில் மகிழ்ச்சி நடக்குது. மகிழ்ச்சி, சந்தோஷம் நடக்கிற போதெல்லாம் நன்றியோடு இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். அன்றைக்கெல்லாம் மகிழ்ச்சி நடந்தால், நான் நினைச்சது நடந்துட்டா, என் திறமையை பேசினேன், நான் யார், எனக்கு அது தப்பும் என்று பேசினேன். இன்றைக்கு நல்லது நடக்கிற போதெல்லாம் நான் நினைக்கிறேன், என் ரப்பு தான் நடத்தினான், நன்றியோடு வாழ்கிறேன். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் கிடைத்த அத்தனை மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்கும். என் பிள்ளை ஹாஃபிஸாச்சு நன்றி சொன்னேன், நான் குர்ஆனை ஓத ஆரம்பித்தேன் நன்றி சொன்னேன், எனக்கு வாழ்வியல் உயர்ந்தது நன்றி சொன்னேன், நிம்மதியான மனைவி கிடைத்தால் நன்றி சொன்னேன். இதெல்லாம் எங்கள் ஈமானுக்கான அடையாளம் என்றார்கள். சிரித்து கொண்டே ரசிக்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் நம்ம திறமையை பேசணும்னா நம்ம சரியான மூமின் அல்ல. ஆமினோ கமா ஆமனன்னா சேர மாட்டோம். வாழ்க்கையில் பதவி கிடைக்கட்டும், பணம் கிடைக்கட்டும், மதிப்பு கிடைக்கட்டும், மரியாதை கிடைக்கட்டும், நிம்மதியான எதிர்காலம் கிடைக்கட்டும், நாம் நினைக்கிற நல்ல மகிழ்ச்சியான மங்களமான நிகழ்வுகள் நடக்கட்டும். அத்தனைக்கு பின்னாலும் அல்லாவே கொடுத்தான் என்றால் நன்றியுடையவர்களாக இருப்பீர்கள். அது என் ஈமானை அழகுபடுத்துகின்ற அடையாளம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் பேசலாம். இப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை நாம் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். அதுதான் இல்ம்.
இல்மின் அடையாளம் 1000 இருக்கிறது. அதன் பயன்பாடு மிகப்பெரியது 2 தான். ஒன்று நீங்கள் அமலாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து வாழ்வது, இன்னொன்று இப்படி உலகமெல்லாம் பரப்புவது. பரப்புகிறவர்கள் இங்கே உருவாகட்டும், வாழ்கிறவர்கள் உருவாகட்டும். எங்கள் அருமையான இந்த மதரசாவிலே நாங்கள் துஆ செய்கிறோம். எங்கள் சபீல் சலாம் அல் பனாத்தினுடைய அருமையான லில் பனாத், அந்த சபீல் சலாம் இந்த மதரசா பிள்ளைங்களை உருவாக்குது, நிஸ்வான்களை, எங்கள் பெண்களை. அவங்க வாழணும், உருவாக்கணும், அவங்க மடியில் சாலிஹீங்கள் வளரணும். வளர்ந்தார்கள், அதை பக்கம் ஒரு பக்கம் திரும்பி பாருங்கள், அந்த வாழ்க்கை நசீபாகும் என்று சொல்லி நேரம் கொஞ்சம் அதிகமாகவும் போயிருக்கிறது. இருப்பினும் உங்கள் ஆர்வம் குன்றாமல் இருந்ததற்கு நன்றி சொல்லி அல்லாஹ் ஒரு அழமையான நிலையை வாழச் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, உயர்த்துவானாக. நாம் எதை பயப்படுகிறோமோ அதில் நிம்மதியை தருவானாக, எதை கேட்கிறோமோ அதில் ஹைரை தருவானாக, எதில் நாம் பாதுகாப்பு தேடுகிறோமோ அதை பலமாக்கி வைப்பானாக, சோதனையிலிருந்து மௌத் வரைக்கும் பாதுகாப்பானாக, சகிப்புத்தன்மை நசீபாக்குவானாக, நன்றி உணர்வை எப்போதும் மிகைத்து இருக்கச் செய்வானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இரக்கமுள்ள ரப்பு பறக்க செய்வானாக. முடங்கிவிடக்கூடாது ரப்பே, நாங்கள் செயல் இழந்து விடக்கூடாது, நாங்கள் முடக்கப்பட்டு விடக்கூடாது. உன் பேர் அருளை எங்கள் யாவருக்கும் பொழிந்து விடுவாயாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து எங்களை, எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாயாக, அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பாயாக. ஹயாத்து வரையிலும் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் குடும்பம் எங்களுக்கே சுமையாகி விடாமல் பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியில் சர்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.